ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, அதுலேயும் நம்ம குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் இன்றைக்கி கேபேஜ், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். எதுவுமே பாயில் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒரு ஆனியன் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன், அதையும் கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனை போட்டு, இந்த ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்லிக் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்முடைய ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்காக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். இந்த ஆனியன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்பொழுது தான் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ்க்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லாவே அந்த ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீன்வைல் அந்த கார்லிக்கும் ஃப்ரை ஆகும்பொழுது அந்த ஆயிலே நல்ல வாசனை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேபேஜ், பீன்ஸ் அண்ட் கேரட் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக நம்ம இங்கே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் குயிக்காகவே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் ஆகிடும். நல்லா அது ஆயிலில் ஃப்ரை ஆகும்பொழுது தான் நமக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். வாட்டர்லாம் ஊற்றி நம்ம பாயில் பண்ணக்கூடாது. அதுக்காக நல்லா ஆயிலையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ தான் இந்த ரா ஃப்ளேவர் எல்லாமே போகும். இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டை மட்டுமே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சம்டைம்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் மட்டுமே நம்ம கலக்கி கொடுத்துருவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கு. ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பாயில் ஆன ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற கார்னை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன் ஆல்ரெடி பாயில் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஃபைனலாக ஆட் பண்ணும்பொழுது தான் அதனுடைய க்ரன்ச்சினஸும் நமக்கு கிடைக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பாயில் பண்ணி ரைஸை நல்லா ஆற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். அந்த ரைஸ் கூட கொஞ்சமாக ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம ரைஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா சாஸஸ் ஆட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாஸஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், வினிகர் இது எல்லாமே இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வீட்டிலையே வளர்த்திருக்கிற இந்த வெங்காயத்தாடை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதையும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணக்கூடாது. அதனால் ஃபைனலாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நம்ம இப்போ இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் இங்கே ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். நமக்கு இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாயில் ஆயாச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தாலையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கோகோனட் ஆயிலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதால நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃப்ரைட் ரைஸில் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பாஸ்மதி அரிசியில் இதை செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா கொஞ்சமாக 1-2 டீஸ்பூன்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பெப்பர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்மளுடைய ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு அண்ட் 1 பிஞ்ச் ஆஃப் சுகர் இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட். இந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்பொழுது தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுவும் ஃபைனலாக ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஆரிகனோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக சிம்பிளாக பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.